let's see source of finance and cost associated with that source of finance going to be discussed here. கம்பெனி தேவையான கேபிட்டல் எம்ப்ளாய்டை எப்படி நம்ம சோர்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம், எந்த சோர்ஸ் மூலமாக ரெடி பண்ணுறோம், எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம ரெடி பண்ணாலும் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒரு 4-5 சோர்ஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபண்டை அப்படின்னு சொன்னாக்கா அந்த 4-5 சோர்ஸுக்கும் ஐ ஹேவ் த காஸ்ட். ஸோ வாட் குட் பி த ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் தட்? தட் இஸ் கால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். தட்ஸ் கால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். டெட்டு மூலமாக ரைஸ் பண்ணோம்னா அது பேர் காஸ்ட் ஆஃப் டெட்டு. காஸ்ட் ஆஃப் டெட்டு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணாக்கா அது பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் வி மே predominantly issue shares, right? So cost of equity shares. Even equity shares உடைய பணத்துக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, அதை நம்ம கொடுக்காம ரீட்டைன் பண்ணியிருக்கிறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன கொடுக்க சொல்கிறாங்க? சம்பாதிச்சிட்டிங்கன்னா கொடுக்க வேண்டியதானே. கம்பெனி என்ன சொல்கிறது? சம்பாதிச்சோம் இல்லையா, கொடுக்கலாம், ஆனால் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தேவைப்படுது. பணத்தை நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னா ஓகே, யூ கேன் இன்வெஸ்ட் இட் பேக் வித்தவுட் கிவிங் மீ. அப்படி நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லுங்கள். தென் தே வில் ஹேவ் ஸ்மால் டிமாண்ட். தட் இஸ் கால் கேஆர், காஸ்ட் ஆஃப் ரீட்டைல் ஏர்னிங்ஸ். இந்த 4 சோர்ஸ் மூலமே ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இந்த நாளோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல். திஸ் இஸ் கால் காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல் இஸ் நதிங் பட் ஆவரேஜ் ஆஃப் தீஸ் 4 காஸ்ட்ஸ். இஸ் தட் ஓகே? இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் டெட் வரும்போது யூ நோ தட் த டெட் மே பி டிபென்ச்சர்ஸ். சம்டைம்ஸ் இட் மே பி ரெடிமபிள், சம்டைம்ஸ் இட் மே பி இர்ரெடிமபிள். இன்கேஸ் இர்ரெடிமபிளாக இருந்தால் அதோடைய காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர், காஸ்ட் ஆஃப் டெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கால்குலேட் பண்ணோம். இர்ரெடிமபிள். ஓகே, irredeemable as well as it may be redeemable too. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ரெடிமபிளாக இருந்தால் எப்படி, irredeemable இருந்தால் எப்படி? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் அதே மாதிரி we may have the chance to redeem or irredeem. irredeemable ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அதுக்கான காஸ்ட்டு. ரெடிமபிளாக இருந்தால் அது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? இஸ் தட் ஓகே? இந்த கான்செப்டை we try to understand. இப்போ இதில் எந்த சோர்ஸ் மூலம் ஃபினான்ஸ் பண்ணால் கம்பெனி சீப்பரோ அந்த சோர்ஸ் மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிறது படிக்கிறது வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். டெட்டு வந்து யூஸ்வலாக அவங்களுடைய டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் காட்டிலையும். ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரிஸ்க் டேக்கர், அதனால் ரிஸ்க் வந்தால் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் நல்லா வந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக வரணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. தே வில் டிமாண்ட் ஹியூஜ். So, but KE is higher than KD in most of the cases. Okay, KE, cost of equity is higher than the KD in most of the cases. But sometimes it may be riskier, or sometimes it may be optional. Means optimal for the company's profitability. அப்படிங்கிறது படிக்கிறது நம்ம லிவரேஜ் அப்படிங்கிற சாப்டர்ல படிக்கிறோம். இங்கே வந்து காஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். இந்த காஸ்ட் கால்குலேஷன் கம்ப்ளீட்டாக வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி அந்த கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர் ஒன்றும் கிடையாது. தட்ஸ் அ செப்பரேட் சாப்டர், ஃபவுண்டேஷனில் இருக்கிறது தான். பட் இருந்தாலும் இன்டருக்கு அது பேஸ் வேணுங்கிறதுக்காக நான் வீடியோஸ் கொடுத்துருப்பேன், பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு வந்துடணும். அதோட அப்ளிகேஷன்ஸ் இங்கே டீட்டெயிலாக இருக்கும். நவ் இர்ரெடிமபிளாக இருந்தால் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். ஹவு கேன் யூ கால்குலேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபல் அமௌண்ட். இதானே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதான் ஃபார்முலா, மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரெடிமபிளாக இருந்தால் கேடி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு இயர் ஆன் இயர் யூஆர் பேயிங் டிவைடட் பை த அமௌண்ட் யூ கெட் அட் த 0th பீரியட். அது பேர் நெட் ப்ராஃபிட்ஸ். இட்ஸ் நாட் ஃபேஸ் வேல்யூ. சம்டைம்ஸ் யூ இஷ்யூ அட் ப்ரீமியம், சம்டைம்ஸ் யூ இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட், ஆர் சம்டைம்ஸ் யூ இஷ்யூ பட் தேர் மே பி இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் ரெடியூசஸ் யுவர் கேஷ் அவைலபிள் இன் யுவர் ஹேண்ட். 100 லட்சம் ஒரு 10 கோடி கடன் வாங்குறீங்கன்னா அதை டிபென்ச்சரை இஷ்யூ பண்ணி கலெக்ட் பண்ணும்போது ஒரு 10 லட்சம் போயிடுது.
10 கோடி ரூபாய் 10 லட்சம் போச்சுன்னா 9 கோடியே 90 லட்சம் ரூபாய் தான் உங்கள் கையில் இருக்குது. அப்போ தென் யூ ஹேவ் டு பே த இன்ட்ரெஸ்ட் ஃபார் 10 lakhs. சார் 10 crores நியூமரேட்டரில் இப்படி போடலாம். சப்போஸ் ரெடிமேபிளாக இருக்குது. ரெடிமேபிள் என்ன அர்த்தம்? நீங்கள் 100 ரூபாய் கடன் வாங்குறீங்க, வருஷம் இன்ட்ரெஸ்ட் 10 ரூபாய் கொடுங்க, 4வது வருஷம் முடிவில் அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 100 ரூபாவை ரீபேமெண்ட் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு வந்துச்சு, இதெல்லாம் அவுட்ஃப்ளோ. கடன் வாங்குனீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ வாட் அபவுட் த ஹிடன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்? ஐ ஷுட் பி கால்குலேட் as a மிஸ்ஸிங் டேட்டா. ஐயை மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கால்குலேட் பண்ணி ஆகணும். யூ கேன் யூஸ் தி இன்டர்போலேஷன் டெக்னிக் அண்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். லைக் ஐஆர்ஆர் படித்தோம்லே என்பிவியில் ஐஆர்ஆர் எப்படி பண்ணிப்போம்? இது வந்து அவுட்ஃப்ளோ, இதெல்லாம் இன்ஃப்ளோ. அப்போ எந்த ரேட் வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண 2 ஈக்குவலாக இருக்குமோ அதுதான் ஐஆர்ஆர்னு சொல்லுவோம். அது மாதிரி ஐஆர்ஆர் மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இது ரிவர்ஸில் வரும். எடுத்த உடனே இன்ஃப்ளோ, அதுக்கப்புறம் அவுட்ஃப்ளோ. கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் எடுத்த உடனே யூஸ்வலாக இன்ஃப்ளோவாக இருக்கும், அதுக்கப்புறம் அவுட்ஃப்ளோவாக இருக்கும். இது ரிவர்ஸில் இருக்குது. அப்போ ஐஆர்ஆர் மாதிரி கால்குலேட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் பிரிட்டி கால்குலேட்டிவ் சம். பட் தேர்ஸ் அ ஷார்ட்கட், எ ரஃப் நம்பர் யூ கேன் கெட். வாட் குட் பி த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரஃப் நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து redeemable price, ஓகே, இந்த மாதிரி போடுங்க. இன்ட்ரெஸ்ட் பிளஸ் redeemable price minus net profits by life whole divided by redeemable price plus net profits by 2. That's how you can create the formula. Clear? It's a logic method. It's a shortcut. Now, usually tax வரும்போது, especially debt வரும்போது, அந்த டெட்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் P&L டெபிட் பண்ணிக்கலாம். For every debit there is a tax savings. For every credit there is a tax payment. அப்போ KD is before tax impact. அப்போ டேக்ஸ் சேவிங்ஸ் நமக்கு ஒரு சேவிங்ஸ் தானே. அப்போ உண்மையுமே காஸ்ட் குறையும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கல்வி 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா, இந்த 10 ரூபாய் எக்ஸ்டெண்டுக்கு உங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சதுன்னா இதுக்கு டேக்ஸ் ஒரு 30% இருந்துச்சுன்னா 3 ரூபா குறைஞ்சிடும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் அ கேடி ஆஃப்டர் டேக்ஸ்? நெட் உங்கள்கிட்ட டேக்ஸ் பெனிஃபிட் போக கையில் எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம். அப்போ ஆஃப்டர் டேக்ஸ் பெனிஃபிட் கேட்கும்போது என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா, அது இதுக்கு மட்டும் தான் பொருந்தும். யூ ஜஸ்ட் சிம்பிளி மல்டிப்ளை இன்ட்டு 1 minus t. இந்த ஃபார்முலாவில் வரும்போது இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 minus t. ஓகே, ஸோ 1 minus t வந்து எங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட்டோட ப்ளஸ் ரெடிமேபிள் ப்ரைஸ் மைனஸ் நெட் ப்ராஃபிட்ஸ். ரெடிமேபிள் ப்ரைஸ்னால் இன்றைக்கி 100 ரூபாய் சார், நான் திருப்பி தரும்போது 95 ரூபாய் தரேன்னு சொல்லலாம், அது பேர் ரெடிமேபிள் ப்ரைஸ். சார் 105 ரூபாய் திருப்பி தரேன்னு சொல்லலாம், அது ரெடிமேபிள் ப்ரைஸ். டினாமினேட்டரில் வரும்போது ஹியர் பை n and whole divided by redeemable price plus net profits by 2 in percentage. First வந்து before tax, next after tax. முதல்ல இந்த 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கேபிக்கு மூவ் ஆகும். Shall we? Yeah. Question number 1. Practical question number 1. Now, cost of irredeemable debenture. So, இப்போ irredeemable debenture வருது. Irredeemable debenture வந்தாலே KD கான ஃபார்முலா என்னது? Interest by net profits. இதே after tax இருந்தா இது before tax. இது after tax. அது before tax, இது after tax. Here KD being KD is equal to interest divided by net profits into 1 minus t. அப்படி இல்லைன்னா it's simple. What's that? KD before tax ஓட
1 minus t வச்சு மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. KD before tax into 1 minus t. That's how you can get the answer. Simplified formula. Y Limited issued rupees 2 lakhs 9% debenture at a premium of rupees 10. The cost of flotations are 2%. Cost of flotation na floating the debentures in the hands of the investors. Adukku printing of applications and issuing that through the brokers or underwriters, adukku avanga commission கொடுப்பாங்க. அதுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அந்த எல்லா காஸ்ட்டும் சேர்த்து ஃப்ளோட்டேஷன், ஃப்ளோட்டிங் த டிபென்ச்சர்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர், அதுக்கு ஆகிற காஸ்ட். அது ஒரு 2% போயிடுது. அண்ட் டேக்ஸ் ரேட் பீயிங் 50%. அப்போ ஃபேஸ் வேல்யூ 100 ஒரு டிபென்ச்சர் உடையது. தே ஹவ் இஷ்யூட் அட் ப்ரீமியம், ப்ரீமியம் பீயிங் 10%, 10 rupees. அண்ட் 110 rupees அதுக்கு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 2% போயிடும். 2% போட்டால் எவ்வளோ வருது? 2.2. அப்போ 107.8 இஸ் த நெட் ப்ராஃபிட்ஸ். ரைட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட்? Interest will be payable always face value into rate of interest. Face value into rate of interest. The face value of the debenture being 100, the rate of interest being 9%. Then 9 rupees is the interest. இப்போ before tax calculate பண்ணும்போது interest amount per debenture 9 rupees, per debenture என் கையில் கிடைச்ச பணம் 107.8. If I represent that in percentage, it is around 8.35. 8.35. Now what happens in case of KD after tax? 9 rupees you are paying for every 107 rupees plus 7 rupee 80 paise. But of course what happens? Due to the tax you will be getting any savings. Adha nama subtract pannita balance will be your cost. So the T being 0.5. Now 4.17%. 17%. Otherwise you can get this way also. KD before tax into 1 minus T. Then also you will get the same answer. Clear? Cost of irredeemable debenture is over. Let's move on to the next one. Clear? So, question number 2. Yes, try this. A company issued 1 lakh rupees worth of debenture, 10% redeemable debentures at a discount of 10%. Cost of the flotation amounts to rupees 3,000 and debentures are redeemable after 5 years. இப்போ redeemable மாறி போச்சு. So redeemable மாறி போச்சுன்னா KD எப்படி கண்டுபிடிப்பீங்க? KD before tax. BT அப்படின்னு போட்டுக்கிறேன். Before tax வரும்போது interest plus redeemable value or price minus net profits by N. N represents the number of years whole divided by redeemable value plus
net profits by 2. Right. இதுவே KD after tax இருந்துச்சுன்னா KD after tax. KD after tax வரும்போது interest into 1 minus T plus redeemable value minus net profits by N whole divided by redeemable value plus net profits by 2. இந்த ஃபார்முலாவுடைய லாஜிக் என்ன? I just explain you. Okay. இந்த லாஜிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்முலா இல்லாமல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபார்முலா இல்லாமல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? தட் இஸ் அ ரியல் ஒன். IRR மெத்தடில், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடில் நம்ம மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி இந்த ஐயை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ஷுட் பி மேட்சிங். அதான் ப்ராசஸ். பட் இது நம்ம லொக்கேட்டிங் தி எக்ஸாக்ட் கேடி இஸ் ரியலி டஃப். இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம். அப்போ டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தம் ரூல் மாதிரி ஒரு ரஃபாக ஒரு நம்பர் இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லையா? அதான் இந்த ஃபார்முலா. Is that okay? This number will not give you correct answer, but it may be giving you closer answer. ஒரு 10% rate of interest வருதுன்னா ஒரு 10 இல்லை 9.5 காமிச்சதுன்னா ஒரு 1% variation is not a big deal, right? Rather than depending on to find out the exact rate and wasting your time, we can simply use the formula to get the required answer easily. But இன்னைக்குலாம் எக்ஸல் ஷீட்டில் இதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடுது இந்த நம்பர்ஸ்லாம். IRR calculationsனே எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்குது ப்ராக்டிக்கல் லைஃப்பில். ரைட். Now face value of debenture being 100, அதில் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. டிஸ்கவுண்ட் ஒரு 10%, 10 rupees போயிடுது. அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஃபுல் வேல்யூ வந்து 1 lakh. டிஸ்கவுண்ட் எவ்வளோ போயிடுது? 10%, 10,000 போயிடும். 90,000 rupees will be getting. அதில் ஃப்ளோட்டேஷனுக்கு செலவாகுது. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். Flotation cost 3,000. Then the ultimate value be 87,000. 87,000. இதான் வந்து net profits. Interest எப்படி கண்டுபிடிப்பீங்க? Interest is equal to face value into rate of interest. டோட்டல் வேல்யூவில் கால்குலேட் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட்டையும் நான் டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். போன இதில் பர் டிபென்ச்சர் கால்குலேட் பண்ணேன். இப்போ டோட்டல் வேல்யூக்கு கால்குலேட் பண்ணுறேன். 1 lakh into 10%. ஸோ 10,000 இஸ் த இன்ட்ரெஸ்ட். இல்லைன்னா நீங்கள் பர் ஷேருக்கு பர் டிபென்ச்சருக்கு தனியாக கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. கேடி பிஃபோர் டேக்ஸ் வரும்போது இன்ட்ரெஸ்ட் பீங் 10,000, ரெடிமபிள் வேல்யூ ரெடிமபிள் ஆஃப்டர் 5 yearsன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லலை. Then we assume redeemed at par 1 lakh. But இன்னைக்கு இஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ வருது? 87,000 rupees வருது. Divided by life being 5 years. Divided by redeemable value and net profits by 2 in percentage. The final value being 13.48%. Okay, clear? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியாக மக்கப் பண்ணுறது? பெருசாக இருக்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக என்னப்பா பண்ணுவீங்க நீங்கள்? கேடிக்கு இன்ட்ரெஸ்ட் பை நெட் ப்ராஃபிட்ஸ். am I right? கிளியர்? இப்போ பாருங்கள், ரொம்ப ஷார்ட்கட்டாக கொடுக்குறேன். இதே தான், இந்த ஃபார்முலா தான். நெட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கும்போது இனிஷியல் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இனிஷியல் இருக்குது, ரெடம்ஷனும் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணலாம்? ஓப்பனிங்கும் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் எடுத்துக்கலாம் இல்லையா? ஓப்பனிங்கில் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு ஓப்பனிங்கில் இருக்கிற வேல்யூ 87,000. ரிடீம் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ திருப்பி தர வேண்டியது இருக்குது? 1 lakh திருப்பி தர வேண்டியது இருக்குது ரிடீமபிள் வேல்யூ. அப்போ இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும்போது டினாமினேட்டரில் என்ன சார் எடுத்துக்கலாம்? ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் எடுத்துக்கலாமா? ஸோ ரெடீமபிள் வேல்யூ ப்ளஸ் நெட் ப்ராஃபிட்ஸ் பை 2 ஆவரேஜ் எடுத்துங்க. இப்போ ஈஸியாக புரிஞ்சிடுச்சு. நியூமரேட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது காஸ்ட் தான் நியூமரேட்டர் வரணும். வாட் இஸ் அ காஸ்ட்? நாட் ஒன்லி இன்ட்ரெஸ்ட், வேற என்ன காஸ்ட் இருக்குது? 87,000 ரூபாய் கிடைச்சதுக்கு 1 லட்ச ரூபாய் திருப்பி தர வேண்டியதாக இருக்குன்னா 13,000 ரூபாய் உங்களுக்கு காஸ்ட். 13,000 ரூபாய் காஸ்ட் ஒன் டைமா இல்லை இயர் ஆன் இயரா? 5 இயர்ஸுக்கு. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இயர் ஆன் இயர். இது 5 இயர்ஸுக்கு. அப்போ இது 1 இயருக்கு எவ்வளோ இருக்கணும்? அதுதான் 1 lakh minus 87,000. அதாவது ரெடிமபிள் price minus net profits by 5, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்படி சம்மா மாறிடுச்சு. ஸோ நியூமரேட்டர் காஸ்ட் தான்,
interest is the cost. Another cost being over the tenure நம்ம வாங்குனது ரீபேமெண்ட் பண்ணும்போது ஜாஸ்தி கொடுக்குறோம்னா அது ஒரு காஸ்ட். தட் வில் பி காஸ்ட் ஃபார் த 5 years பீரியட் ஆர் n years பீரியட். இப்போ 1 இயருக்கு அதையும் சேர்த்துட்டீங்கன்னா அது காஸ்ட். டினாமினேட்டரில் ஓப்பனிங் இருக்கிறதா க்ளோசிங் இருக்கிறதா ஆவரேஜ் எடுத்துங்க. ஸோ இது எக்ஸாக்ட் ஆன்சர் வருமானா எக்ஸாக்ட் ஆன்சர் வருது, பட் க்ளோசர் ஆன்சர் வந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் வை வி ஆர் டிபெண்டிங் ஆன் திஸ். இதே ஆஃப்டர் டேக்ஸ் இம்பாக்ட் வருமா சார்னா, அஃப்கோர்ஸ் வி மே ஹேவ் த ஆஃப்டர் டேக்ஸ் இம்பாக்ட் ஆல்சோ. இப்போ ஆஃப்டர் டேக்ஸ் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 into 1 minus t, t being 50%, plus 1 lakh minus 87,000 divided by life being 5, whole divided by 1 lakh plus 87,000 divided by 2 and in percentage. Then the ultimate value being, I think it is 8.13. 8.13. Is that clear? Some authors may recommend KD after tax இருக்கு இல்லையா, KD after tax இப்படி போடலாம்னு சொல்லுவாங்க. KD before tax இருக்குல்ல into 1 minus t இப்படி கூட போடலாம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 1 minus t டைரக்டா அவுட்டரில் போட்டுருவாங்க. அது மாதிரி கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, லாஜிக்கலி இந்த ஆன்சர் கொஞ்சம் பெட்டராக வரும். இப்போ இது போட்டு பார்ப்போம். 13.48 KD before tax into 1 minus t வரும்போது 1 minus 0.5, then the value be 6.94. 6.94%. 74. Okay, 6.74%. 6.74%. இது ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு, இது ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. எது சார் கரெக்ட்? ரெண்டுமே அப்ராக்சிமேட் தானே. எது ரொம்ப மோர் அக்யூரேட்டாக இருக்குன்னா நான் நெக்ஸ்ட் பிளாக் கலரில் போட்டதில் அது அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்புறம் ஏன் சார் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சிஏ புக்லேயும் சிஎம்ஏ புக்லேயும் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் ஐ ஜஸ்ட் கோ வித் தட் ஒன். ஓகே சார், நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம்னு சொல்கிறீங்களே சார் ஐஆர்ஆர் வச்சு, அதில் கால்குலேட் பண்ண எது சார் வரும்? லெட்ஸ் ட்ரை. The value what you calculate using the IRR model will be the exact one. அதுதான் exact one. இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். பார்க்கலாமா? இது கிளியர்னு சொன்னால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. we'll move on to the next one. Now, இது வேறு எப்படி போடலாம்? ஐஆர்ஆர் மாடலில் போடலான்னு சொன்னீங்களே சார், எப்படி இருக்கும்? அதுதான் ரியல் மாடல்னு கூட சொன்னேன். லெட்ஸ் சி. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. இட் பிரிட்டி டைம் கன்சூமிங், நாட் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் பர்பஸ். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் ஐஆர்ஆர் படித்தோம் இல்லையா, அதுவும் இதுவும் மொரலஸ் சேம். ரைட். இப்போ இந்த கம்பெனி இஷ்யூட் 1 lakh, அதாவது face value வந்து 1 lakh, and where there is a discount 10%, and there is a flotation cost 3,000, 87,000 you will be getting the net profits.
ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 87,000 is the amount you are paying at the 0th period today. ஒரு டைம் வேல்யூ இது கேஷ் ஃப்ளோஸ் போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. 0, 1, 2, 3, 4, 5 இயர்ஸா? 5 இயர்ஸ். 87,000 உங்களுக்கு பணம் வந்துச்சு. அதுக்கு இயர் ஆன் இயர் நீங்கள் என்ன பண்ணியாகணும்? இன்ட்ரெஸ்ட் கட்டணும். You have to pay the interest. Interest எவ்வளோ வருது? 1 lakh into 10%, 10,000. Face value into rate of interest. But of course, we have the tax gain. Up into 1 minus T. 5,000 will be the net of outflow, net of taxation outflow. Year on year, you are spending 5,000 rupees. Clear? 5 வருஷம் நீங்கள் வாங்கின பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு சேவிங்ஸ் போக 5,000 ரூபாய் போகுது. அது இல்லாமல் 5th இயரில் நீங்கள் என்ன தர வேண்டியது இருக்குது? வாங்கின பணத்தை ரீஃபண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 1 lakh. You have to refund 1 lakh. ஒரு இன்ஃப்ளோ 5 to 6 அவுட்ஃப்ளோஸ் அது. இதோட முடிஞ்சிச்சா அப்படி சொன்னாக்க ஒன் மோர் திங். நெட் ப்ராஃபிட் இஸ் திஸ் ஒன். Redeemable value. Redeemable value. Redeemable value இருக்குன்னா 1 lakh. Redeemable value 1 lakh. Is that okay? Net profit 87,000. Redeemable value 1 lakh. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? லாஸ் தானே. அது என்ன பண்ணலாம்? P&L-க்குள்ள அமர்டைஸ் பண்ணலாம். Am I right? So the difference between redeemable value, net profits, amortized over the life. P&L டெபிட் பண்ணுறீங்க. ஆனால் இதனால் கையில் இருந்து பணம் வெளியே போகாது இல்லையா? 87 வந்துச்சு, 1 lakh திருப்பி தர போகிறீங்க. ஆனால் ரெண்டுக்குள்ள லாஸை P&L டெபிட் பண்ணலாம். P&L டெபிட் பண்ணால் அதனால் என்ன வரும்? நமக்கு சேவிங்ஸ் வரும். எவ்வளோ சேவிங்ஸ் வரும்? To the extent of T will be savings. Non-cash expenses. Net profits-க்கும் redeemable value-க்கும் உள்ள difference வந்து non-cash expenses. That non-cash expenses can be debited to the P&L account over the life. Over the life இதை நீங்கள் P&L account debit பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் குறையுது. அதனால டேக்ஸ் கட்ட வேண்டியது கம்மியாகுது. To the extent tax saved is your revenue. ஸோ அது எவ்வளோ வருது? 1 lakh minus net profits 87,000 divided by years being 5 into T being 0.5. 1,300. இது வந்து என்னது? சேவிங்ஸ். அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். சேவிங்ஸ் இயர் ஆன் இயர். எது? டேக்ஸ் சேவிங்ஸ் ஆன் த அமோர்டைசேஷன். From this it is very clear. Final cash flows being 87 inflow, 3,700 outflow for every year. Okay. And finally, we have one more outflow, 1 lakh. Okay. Now what you can do? You can find out the IRR. எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஃபியூச்சரில் வரக்கூடிய கேஷ் அவுட்ஃப்ளோ டிஸ்கவுண்ட் பண்ணால் இது 87 வருமோ அதான் ஆன்சர். அப்போ ஈக்குவலாக ஒவ்வொரு வருஷமும் 3700 இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ மே யூஸ் திஸ் வே. 87,000 should be equivalent to 3,700 into annuity factor for a rate of interest we supposed to calculate for 5 years plus 1 lakh into 1 lakh வந்து nth periodல தானே கிடைக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணோம்? PV factor for the rate of interest for the 5th year to be calculated. இந்த I என்னவா இருக்குங்கிறது calculate பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டரை நீங்கள் எதை படிச்சுட்டு பார்க்கறது பெட்டராக இருக்கும்? கேபிட்டல் பட்ஜெட்டிங் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லைன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி படிக்கணும். டைம் வேல்யூ ஆஃப் மணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரேராக ஒரு 1 or 2 மார்க்ஸ் வரும். பட் இட் ஹேஸ் வைடர் அப்ளிகேஷன். இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த சாப்டர் முக்கியமாக இருக்கும். அதான் அந்த சாப்டரை பை ஹார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நவ் ஐ கேன் அஷ்யூம் தட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம்? ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 8.313 வருது அல்லது 6.74 வருது.
டேரக்டாக என்ன பண்ணுறேன், ஒரு 7% எடுத்துக்கிறேன் க்ளோசர் நம்பர். I can take the I being 7%. I 7% இருந்தால் என்ன வரும், 3700. Get me the anti-factor for 7% for 5 years. 7% 5 years போட்டால் எவ்வளோ வருதுங்க? I think it is 3.387 நினைக்கிறேன். அண்ட் இங்கே வரும்போது 1 lakh. I think இது தப்பு நினைக்கிறேன். தப்பு தானே? ஆன்டி ஃபேக்டர் எவ்வளோ வருது? புக்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். இந்த நம்பரை ஃபைனல் இயரில் எடுத்துக்கிட்டேன், 1,03,00,000. ஓகே, ஸோ அதனால் அப்படி போட்டு காமிக்கிறேன். இப்படியும் போடலாம், 1,03,700. இது அப்போ வந்து எத்தனை வருஷமாக எடுத்துக்கணும்? 4 years எடுத்துக்கணும். 4 வருஷம் வரைக்கும் காமனாக இருக்கிற மாதிரியும் 5 வருஷம் வேறு நம்பர் இருக்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் புக்கில். அப்போ ஆன்டி ஃபேக்டர் ஃபார் 7% ஃபார் 4 years வந்து 3.387 வருதுன்னு நினைக்கிறேன். கிளியர்? அண்ட் பிவி ஃபேக்டர் வரும்போது 0.713. அதுலேருந்து நம்ம 87,000 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இட் ஷுட் பி 0 வேல்யூவாக இருக்கணும். ஆனால் 0.532 நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. அப்போ இன்டர்போலேஷன் வச்சு கண்டுபிடிக்கும் போது 5,320 இது. வாட்ஸ் ஃபைனல் வேல்யூ? 532 532 நினைக்கிறேன், ரைட்? $532 நெகட்டிவ். கிளியரா? கால்குலேஷன் பண்ணணும், ஸ்பீடாக பண்ணணும். ஓகே, புக்கில் நான் இருக்கிற நம்பர் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயும் தப்பு இருக்கலாம். இதெல்லாம் கால்குலேட்டர் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தெரியலன்னு அர்த்தம். அதுக்கு தான் டைம் வேல்யூ பண்ணி ஜாஸ்தி சம் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறது. இங்கே பாருங்கள், 3,700 இன்ட்டு 3.387 ப்ளஸ் 71,300. 1 lakh கூட மல்டிப்ளை பண்ணுறது உடனே கால்குலேட்டர் போடக்கூடாது. நமக்கு 71,300 தெரியும் இல்லையா? மைனஸ் 87,000. ஸோ த ஆன்சர் பீங் 3,168 மைனஸ் வருது. கரெக்டா? ஆன்டி ஃபேக்டர் கரெக்டானு பார்த்துக்கலாம். 1 divided by 1.07 first year memory plus, second year memory plus, third year memory plus, fourth year memory plus, memory receive பண்ணா 3.387. இது கரெக்ட். 4 years ஓகே. 5th year வந்து 0.713 வருது. அப்போ the answer is 3,700 into 3.387. இது வந்து 1 lakh into 7.713 போட்டிங்கன்னா 71,300. அண்ட் அதுலேருந்து 87 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3,168 is the answer. Okay, 3,168. 3,168 negative. கிளியரா? புக்கில் அந்த நம்பர் தப்பாக இருக்குது, கரெக்ட் பண்ணி. இப்போ ஐஆர்ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவ் வரணும். நமக்கு நெகட்டிவ் கிடைச்சிருச்சு. பாசிட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக்கணுமா அதிகமாக்கணுமா? கம்மியாக்கணுமா அதிகமாக்கணுமா? எஸ். இந்த நம்பரை நீங்கள் கம்மியாக்குனீங்கன்னா இந்த நம்பர் அதிகமாயிடும். இந்த நம்பர் அதிகமாச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர் வரும். ஸோ அப்போ நம்பரை குறைச்சாகணும். 7 கிடையாது, 6% போட்டு பார்க்கணும். லெட்ஸ் see, in case rate of interest being 6%, what happens? 3,700 into anti-factor for 6% for 4 years வந்து 3.465 நினைக்கிறேன், plus 1 lakh into P factor for 6% for
4 years. So fifth year உடையது வந்து 0.747 ஆக இருக்கும். கரெக்டா? minus 87,000. minus 87,000. Let's see. 3,700 into 3.465 plus 74,700. 87,520, then we'll get 521 positive value. அப்போ நம்மளுடைய required number should be anywhere between these two. 6க்கும் 7க்குள்ளார இருக்கு. இன்டர்போலேஷன் மூலமா இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது 6% ஆக இருக்கும்போது your value is 521 positive. 7% வரும்போது 3,168 நெகட்டிவா மாறி போச்சு. அல்லது 1% சேஞ்ச் பண்ணதுனால எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 3,689 சேஞ்ச் ஆயிருக்கு. am I right? பட் எனக்கு எவ்வளவு வரணும்? 0 ஆக்கணும். அதாவது 521 குறைக்கணும். எவ்வளவு குறைச்சாகணும்? 521. 521 குறைக்கிறதுக்கு எவ்வளவு வரணும்? So KD in this case is equal to, you can take the lower number 6%. I always request you to finish off capital budgeting before you come to this chapter. 6% plus 521 divided by 3,689. என்னப்பா? இது மைனஸ்ல இருக்கு. 521 minus of minus. Okay. Clear? Now the value being 521 divided by 3,689 plus 6. 6.14 is the correct answer. 6.14 is the correct answer. அப்ப இங்க பார்த்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா எது கரெக்டா வர மாதிரி இருக்கு? இது 6.7974, அதாவது கொஞ்சம் க்ளோஸரா இருக்கு. இந்த மாடல் போட்டீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் வந்துருது. அப்ப என்ன சார் பண்ணலாம்? அப்ராக்சிமேஷன் தான். ஓகே, ஏன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங்க இன்னைக்கு 100 ரூபா போட்டால் நாளைக்கு எவ்வளோ வருதுங்கிறது தான். அது எவ்வளோ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ படிக்கிறத வச்சு நீங்கள் எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க் வாங்குறதுன்னு சொல்ல முடியுமா? என்னால் கிளியராக சொல்ல முடியுது சார் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸாம் அப்ளை பண்ணுறதா இல்லையாங்கிறத அப்பயே நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க இல்லையா? இருந்தாலும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது தானே ரியாலிட்டி. அது மாதிரி இதெல்லாம் வருமா வராதான்னு சொல்ல முடியாது. இந்த எஸ்டிமேஷன். ஸோ எஸ்டிமேஷன் வந்து க்ளோஸர் இருந்தால் போதும். ஓகே, இனி ஒரு எக்ஸல் ஷீட் இந்த மாதிரி கூட போட்டு பார்க்கலாம். 3,700 இயர் ஆன் இயர், 4 வருஷம். 1,03,700 லாஸ்ட் இயர். பிவி ஃபேக்டர். ஓகே, பிவி ஃபேக்டர் வரும்போது the rate of interest could be whatever it may be 7% னு வெச்சுங்க. இங்க வரும்போது 1 divided by 1 plus 1 divided by 1 plus this value. Is that okay? P factor வரும்போது one plus
Yeah, one second. I could not get it. Okay. I don't know where to use the dollar symbol. Maradhubuch. Anyway, other shortcut. So this value being multiplication of these two. $87,000 is the initial amount. $87,000. இது cash outflow, இது cash inflow. Your NPV being this minus this. Negative வந்துச்சு. 531 தான் வருது. நம்ம எவ்வளவு போட்டிருந்தோம்? 7% போட்டா. என்ன ஆன்சர் போட்டீங்க? 531. Okay. 521 7% தானே. 3168 போட்டு வச்சிருக்கிறோம். கரெக்டா பாருங்க. ஆன்சர் கரெக்டா தான் போட்டோமா? Okay. $3,168 correct. Now paying varla. Let's see. 1 divided by 1.07. First year 0.9345, second year 0.873, then 0.816, then 0.7629 correct. Last year வந்து 0. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. Okay, everything is correct. Okay, இந்த இடத்துல வந்து நம்ம 1,03,700 போட்டுருக்கணுமா இல்லையா? இங்கே மாத்தினது மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. Clear? I'll stand corrected here. Rework out பண்ணுங்க. 1,03,700, 1,03,700. அப்ப என்ன ஆன்சர் வருது? What's the answer we're getting? 7% இருக்கும்போது எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிருக்கிறோம். 531 negative. 531 negative. அதே 6% இருக்கும்போது இதை மட்டும் மாத்தினா போதும், ஆன்சர் வந்துடும். 3,312 positive, 3,312 positive. அப்ப the required answer should be anywhere between 6 and 7 ஆக இருக்கும். அதுக்குள்ள புக்ல எல்லாம் அடிச்சு மாத்திட்டேன். ஓகே, போட்டிங்களா இல்லையா? கூட சேர்ந்து போடணும் நீங்க. Now in case of 6% ரேட்டா இருக்கும்போது 3,312 பாசிட்டிவ், 7% மாறும்போது 531 நெகட்டிவ். Making a 1% change leads to 3,843 rupees change.
எனக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆனால் போதும், திஸ் நம்பர் 3312 சேஞ்ச் ஆனால் போதும். ஃப்ரம் த பேஸ் சின்ன நம்பர் 6%லேருந்து எடுத்துக்கிறேன். 6% plus 3312 divided by 3843 into 1%. 3312 divided by 3843. So அப்போ 6.86 வருது. 6.86 0.86 வருது. அதோட 6 ஆட் பண்ணால் 6.86%. ஓகே. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா வந்து க்ளோஸராக இருக்கு. திஸ் ஃபார்முலா சீம்ஸ் டு பி வெரி க்ளோசர். கவனிங்க, இங்கே வந்து அதை மாற்றி பார்க்குறேன். 6.86 தானே. I can change this to 6.86 here. Yeah, 6.86. அப்போ என்ன வரணும், 0 வரணும். -5 இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்ல. இதெல்லாம் எக்ஸல் ஷீட்டில் போட்டு பார்க்கலாம். மேனுவலாக போட்டிங்கன்னா விடிஞ்சு போயிடும். 86 பதிலாக 87 போட்டிங்கன்னா என்ன ஆகுது? ஓ, ஜாஸ்தி ஆகுதா? 86 பதிலாக 85 மாற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் நம்பராக இருக்கு. அப்போ 65ன்னு வச்சு பார்க்கலாம். வெறும்னா 86 போட்டாக்கா எக்ஸாக்டாக வருது. இப்போ டிஸ்கவுண்ட்டை குறைக்கிறதுக்கு இதோட ஒரு 1 சேர்த்து பார்க்குறேன். 1 சேர்த்தாலும் ஜாஸ்தி ஆகிடுது. 59 சேர்த்து பார்க்கலாம். 2 59 வந்து 2 வருது. அதையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு 591 போட்டு பார்க்கலாம். 591க்கு பதிலாக 593 போட்டு பார்க்கலாம். ஜாஸ்தி ஆகிடுது. 592. அப்போ ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா மேபி 6.859 some percentage. ஸோ இது மேனுவலெல்லாம் எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்க முடியாது. எனியோ வாட் வி கேல்குலேட் இட் செல்ஃப் ரஃப் நம்பர் ஒன்லி. அண்ட் அதுக்கு ஒரு ரஃப் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். த ஃபார்ம் கிளியர். ஹோப்ஸ் யூ குட் நவ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கேல்குலேஷன் என்பிவி மாடலில் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஐஆர்ஆர் பேஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாமில் இந்த பாயிண்ட்ல இந்த ஃபார்மேட்டை கேட்கறது கொஞ்சம் ரேர் தான். யூ நோ நீட் டு வரி அபவுட் தட். ஸோ வாட் தென் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி இஸ் த செட் ஆஃப் 4 ஐட்டம்ஸ். அதாவது this one, this one, and this one, this one. These are 4 items. That's more than enough. Clear? If it is clear, text me. We will move on to the next one. Now, காஸ்ட் ஆஃப் டெட் ஃபார் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட். இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். ஐடிபிஐ இஷ்யூட் 0 கூப்பன் பாண்ட் ஃபார் ₹40,000, ஃபேஸ் வேல்யூ 1 lakh. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரிடீமபிள் அட் எண்ட் ஆஃப் 10 years அட் பார்னு சொல்லியிருக்கிறாங்க. 0, 1, 10th year. நீங்கள் டிபெஞ்சரை 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா 10வது வருஷம் முடிவில் நான் 1 லட்ச ரூபாய் திருப்பி தந்துடுறேன். ஓகே, அவ்வளோதான். நடுவில் எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடையாது. இப்போ இருந்துச்சுன்னா அது பேர் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் ஆர் 0 கூப்பன் பாண்ட். இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ 40க்கும் 1 lakhக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இது என்ன பண்ணலாம்? காம்பவுண்டு அமௌண்ட் ஃபேக்டர் இன்ட்ரெஸ்ட்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? காம்பவுண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா போடுவீங்க? சம் ஆஃப் மணி இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ இன்டூ 1 + i to the power n ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல எஸ்ங்கிறது ஃபியூச்சர் வேல்யூ, பிங்கிறது ப்ரெசன்ட் வேல்யூ இன்ட்டு 1 + i to the power n. இன்னைக்கு நீங்கள் 40,000 ரூபாய் போட்டிங்கன்னா 1 + the interest rate supposed to be calculated over the life of 10 years becomes future value of 1 lakh. இல்லையா? இப்போ நீங்கள் ஐஎம் மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கால்குலேட் பண்ணி ஃபவுண்டேஷனில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கால்குலேட் பண்ணுறது படிச்சிருப்பீங்க. அதோட அப்ளிகேஷன் இங்கே வருது. அப்போ 1 + i to the power 10 is equal to 1 lakh divided by இந்த 40,000 அதர் சைட் போகும்போது டினாமினேட்டில் வரும். த வேல்யூ பீங் 2.5.
அப்போ வாட் ஷுட் பி த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நமக்கு 10th இயரில் 2.5 மாறும்? இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, சி என்னால் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். 1 டிவைடட் பை ஏதாவது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, யூ ஹேவ் டு அஷ்யூம். நான் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஓகே, இது ஒரு ஷார்ட்கட்டில் எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. 60,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த 10 years பீரியட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வருது, 40,000 ரூபாய்க்கு. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதை கல்வி கம்மியாக இருக்கும். ப்ராப்ளி ஒரு 4,000 5,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை கல்வி கம்மி. இப்போ 40,000க்கு 4,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும்? 10% இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். யூ கேன் கெஸ் திஸ் வே. 40,000 ரூபாய் 1 lakh மாறுறதுன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 60,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஓவர் 10 years பீரியட், ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் இன்னும் கம்மியாகவே இருந்தாலே அந்த நம்பர் வந்துடும். அப்போ ரேட் வந்து என்ன இருக்காது, 6 இருக்க வாய்ப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஒரு 4 or 5 இருக்கலாம். அப்போ 10% வச்சு பார்க்கலாம். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 10%, 1.1 to the power 10 எவ்வளோ வருதுங்க? 1.1 to the power 10. Is it 2.59? 2.59. பட் எனக்கு என்ன நம்பர் வந்தாகணும்? 2.5 வந்துடணும். அப்போ 10% போட்டால் 2.59 போகுது. இப்போ நம்பரை குறைக்கணும். இப்போ நம்பரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்? ரேட்டை குறைச்சி பார்க்குறேன். 9% போட்டு பார்க்குறேன். அப்போ 1.09 to the power 10 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? இது டிஸ்கவுண்ட் இல்லை, ஃபியூச்சர் வேல்யூ பார்க்குறேன். ஃபியூச்சர் வேல்யூவில் பார்க்கும்போது ரேட்டை குறைக்க நம்பர் குறையும், ரேட் அதிகப்படுத்தப்படுத்த வேல்யூ அதிகமாகும். 9% போட்டால் எவ்வளோ வருதுங்க? 2.37. அப்போ 9% இருக்கும்போது you will be getting 2.37. 10% இருக்கும்போது you will be getting 2.59. 1% சேஞ்ச் பண்ணதில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க 0.22 சேஞ்ச் ஆயிருக்கு. எனக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகணும்? ஃப்ரம் 9% எனக்கு 2.5 அரைவ் பண்ணி ஆகணும், லோவர் நம்பர்லேருந்து எடுக்கும்போது. 2.37 2.5 மாற்றுறதுக்கு 0.13 சேஞ்ச் பண்ணால் போதும். 1% சேஞ்ச் பண்ணால் 0.22 சேஞ்ச் ஆகுதுன்னா 0.13 சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வரணும்? யூ கேன் டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வித் லோவர் நம்பர் 9% plus 0.13 divided by 0.22 into 1%. What is the final value? Yeah, the final value being 9.59%. இப்போ 9.59% வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10th இயரில் உங்களுக்கு 2.5 வருதான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வில் பி கெட்டிங். ஓகே, ஆல்மோஸ்ட் வில் பி கெட்டிங். இது டீப் டிஸ்கவுண்ட் பாண்டுக்கான இல்லஸ்ட்ரேஷன். கிளியர்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க.
Make it faster, make it faster. Sanjeshwar, Ishak, Darshana, Satya, Yogita, Bhairavi answered. What about the others? Make it faster. Now, we'll be moving on to this case. In case of irredeemable as well as redeemable preference shares, ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இது பை டிஃபால்ட்டே ஆஃப்டர் டேக்ஸ் தான். அப்போ பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸுங்கிறது பிரிக்க மாட்டோம். ரெண்டாவது அதே ஃபார்முலா தான் இங்கே, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ண போறீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அவ்வளோதான். மிச்சம் சேம். யூ நோ நீட் டு ஸ்டடி செப்பரேட்லி. கிளியர்? ஐ எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஃபார்முலா இன் டைம் வேல்யூ ஆஃப் மணி சாப்டரில் அந்த டெரிவேஷன்ஸ்லாம் டீச் பண்ணியிருப்பேன். இங்கே லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெடிமபிளாக இருந்தால் இந்த ஃபார்முலா எப்படி வேரியண்ட்டாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆஃப்டர் டேக்ஸ் வரும்போது இது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். இஸ் தட் ஓகே? இதுவே கேபி வரும்போது டிட்டோ, இன்ட்ரெஸ்ட் பதிலாக பிடி, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. லெட்ஸ் நவ் ஸ்டார்ட் வித் தி இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் பிடி கேல்குலேஷன். ரைட். Now, a company issued 10,000 10% preference shares of rupees 10 each. Cost of issue being 2 per share. Calculate the cost of capital if these shares are issued at par. அப்போ ஃபார்முலா என்னது? கேபிக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பை நெட் ப்ராஃபிட்ஸ். சினாரியோ ஏ. ஓகே, சினாரியோ ஏ வரும்போது ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ருபீஸு. இஷ்யூக்காக ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ போயிடுது? 2 ருபீஸ் போயிடுது. பேலன்ஸ் வந்து 8 ருபீஸ். அண்ட் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுப்பீங்க? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பிடி ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ். Face value being 10 and dividend percentage being 10%. 1 rupee. அப்போ சினாரியோ ஏ வரும்போது 1 divided by net profits வந்து 8. What is the value? Is it 12.5%? In case of B, issue is at premium அப்படின்னு சொல்லிட்டாங்க. Face value 10. Premium is added 10% 1. Flotation cost 2, upper 9 rupees. 1 by 9 in percentage. What's the value? 11.11%. Scenario C, issue at discount. Face value 10. Issue பண்ணும்போது ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம், 50 பைசே. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து 2 ருபீஸ் போயிடுது. 7 ருபீஸ் 50 பைசே தான் உங்கள் கையில் வரக்கூடிய அமௌண்ட் ஃபைனலாக. ஆனால் டிவிடெண்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 1 divided by 7.5. வாட்ஸ் த வேல்யூ ஆர் கெட்டிங்? 13.33%. Okay, come on, make a note of it. Preference dividend plus redeemable value minus net profits by lifetime whole divided by redeemable value plus net profits by 2. A company issues 1 lakh 10% preference shares. அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து 10,000 இருக்கும். இல்லை ஒரு ஷேருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1 ரூபி இருக்கும். பர் ஷேர் பேசிஸில் பார்க்கலாம், இல்லைனா கம்ப்ளீட் பேசிஸ்லையும் பார்க்கலாம், தப்பு இல்லை. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரூபி 1 per share.
Calculate the cost of preference share capital if it is redeemable after 10 years and issued at par or at premium. Redeemable after 10 years. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் ரெடீம் பண்ணுறாங்க. இப்போ இஷ்யூ பண்ணுறது பார். எஸ், ரெடீமபிள் ப்ரைஸ் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அது பார். இஷ்யூ ப்ரைஸ் வரும்போது நெட் ப்ராஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ அதுவும் அட் பார் தான். அட் பார் அப்படிங்கும்போது 10 rupees. இப்போ ஆன்சர் போட்டிங்கன்னா எப்படி வரும்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் 1 rupee, redeemable value 10, net profits 10, life being 10 years, whole divided by redeemable price plus net profits by 2. Net profits also 10 by 2 by 2. Okay. Into 100. Come on, get me the value. Actually, the disappear rate. This 10, 1 by 10, 10% is the answer. Clear? Second question, B வரும்போது issue at the premium. Face value 10, add premium being 0.5. அப்போ 10.5. இது net profits. 1 plus redeemable price 10, net profits being 10.5. Divided by number of years being 10, whole divided by 10.5 plus 10 by 2 in percentage. What's the final value you are getting here? 9.27%. 9.27%. Cut the net. Text me if it is clear. We'll move on to the next one.
Now, we'll move on to the next one. So, with that, KP is over. Now, we'll move on to the KE. Cost of equity வரும்போது we have the variance. பல மாடல்ஸ் இருக்கு. ஒன்று dividend approach. அதாவது dividend by the end of first year divided by price of the share you paid at 0th period. நோட்டேஷன்ஸோட கொடுத்துருக்குறேன். இந்த கேடி கேபி எல்லாமே நம்பர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் கேஇ வரும்போது நம்பர் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. தேர் மே பி growth. அதனால் இட் மே பி d1 bar p0 சம்டைம்ஸ் it is not d1 bar p0, d1 bar p0 plus g. This is another approach. Fourth model. கம்பெனி சம்பாதிக்கிறது எல்லாமே ஈக்குவல் ஷேர் ஹோல்டர்ஸ் தானே. கம்பெனி என்ன கையில் கொடுக்குதோ அது டிவிடெண்ட், அது மட்டும் கிடையாது. கொடுக்காமல் ரீட்டைன் பண்ணதும் ஈக்குவல் ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்ன்ஸ் தானே. அவங்க அதையும் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது நாட் டிவிடெண்ட் மேட்டர்ஸ், ஏர்னிங்ஸ் மேட்டர்ஸ். ஏர்னிங்ஸ் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் டிவைட் பை பிரைஸ் ஆஃப் த ஷேர் 0th பீரியட். ஏர்னிங்ஸ் மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் போதுமா? வருஷம் வருஷம் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கணுமா இல்லையா? அப்போ ஏர்னிங்ஸ் by the end of first year divided by price at 0th period plus growth. இந்த நாலும் predominant models. இது தவிர 2 more models are there. ஒன்று dividend model, ரெண்டாவது dividend growth model, மூணாவது வந்து earnings model, நாலாவது earnings growth model. Okay, these are the 4 models we have. Okay, இந்த 4 மாடலோட சேர்த்து we have CAPM model and realized yield model. ரெண்டு மாடல் இருக்கு. CAPM மாடல் வரும்போது RF, okay, RF plus beta into RM minus RF. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கேபிட்டல் அசெட்ஸ் பிரைசிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு CMA இன்டராக இருந்தால் பார்த்துருப்போம். CL இல்லை, CMA இன்டரில் பார்த்துருப்போம். இது வரும்போது நான் கைட் பண்ணுறேன். அண்ட் one more thing is realized yield approach. So we have almost 6 approaches. இது வந்து past yield பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம்ப்பா. past yield, இந்த கம்பெனி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு கடந்த காலத்தில் அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். past yield பேஸ் பண்ணி calculate பண்ணுறோம். Clear? Hope you will be able to understand. Now, ரொம்ப ஈஸியான மாடல். இது வந்து கான்ஸ்டன்ட் growth மாடல்னு சொல்லுவாங்க. இது கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் மாடல் சொல்லுவாங்க. இது கான்ஸ்டன்ட் ஏர்னிங்ஸ் மாடல். இது கான்ஸ்டன்ட் ஏர்னிங்ஸ் ப்ளஸ் growth மாடல். இந்த 4 மாடல் ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டைம் வேல்யூ ஆஃப் மணியில். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்னொரு சாப்டர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் இதை பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். டிவிடெண்ட் பாலிசி அதுலேயும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோடைய அப்ளிகேஷன்ஸ் 3 சாப்டர் சேர்ந்து வரும். ரைட்? Now let's try to solve the calculation of KE 1 after 1. Now, dividend yield or dividend price approach, constant dividend approach. A company issues 10,000 equity shares of ₹100 each at a premium of at a premium of 10%. Okay. The company has been paying 20% dividend to equity shareholders for the past 5 years and expected to maintain the same in the future also. இப்போ இந்த ஷேரை கம்பெனி என்ன ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க? ஃபேஸ் வேல்யூ 100. இஷ்யூ பண்ணுறதாக இருந்தால் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு ₹10, ₹110 இஷ்யூ பண்ணுறாங்க. இது இஷ்யூ ப்ரைஸ்.
ஆனால் இதுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க dividend 20%. That will be always calculated on face value. Dividend is equal to face value into dividend percentage. 20 rupees is the amount you are paying. You are getting as a dividend. அப்போ ஃபார்முலா வரும்போது KE is equal to cost of equity share is equal to dividend by the end of first year you are getting for the amount you invested in the 0th period. அப்போ இந்த ஷேர் 110 ரூபா போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் 110 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா 20 ரூபா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு பிறகு. Then what is the rate of interest you are getting? What is the rate of return you are getting? 18.18%. Sum இதோட முடியல. Compute cost of equity capital. Will it make any difference if the market price of the equity share is 150? Market price 150 are the investors oda angle. இது வந்து companyயோட angle. Investor என்ன சொல்லுவாரு, சார் இந்த கம்பெனி எனக்கு 20 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குது, ஆனால் எனக்கு ஷேர் வாங்குறதா நான் 150 ரூபாயில் கொடுத்து வாங்கணும். அப்போ எனக்கு 18.18 கிடைக்கல, இட் மே பி லெஸ்ஸர் 20/150 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூவில் பார்த்தோம்னா இன்வெஸ்டர் சேஸ் ஐம் கெட்டிங் ஒன்லி 13.33%. கம்பெனி என்ன சொல்லுவார், 100 ரூபா ப்ரீமியம் 10 ரூபா சேர்த்து 110 ரூபா இஷ்யூ பண்ணேன், 20 ரூபா கொடுக்குறேன், 18.18 கொடுக்குறேன்னு கம்பெனி சொல்லுவோம். ஆனால் இன்வெஸ்டர் நீங்கள் கொடுத்த சொன்னது ஓகே, பட் எல்லாத்துக்கும் கிடைக்கலையே, நாங்கள் போய் மார்க்கெட்டில் கேட்டால் 150 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு நீங்கள் 20 ரூபா தான் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ KE in two aspects. One is issue price, latest issue price angle. Another one is based on the market price approach. Two approaches are there. Shall we move on to the next one? Question number 7. Question number 7ல வரும்போது dividend yield approach, அதுலேயே constant dividend with growth model. போன இதில் கான்ஸ்டன்டாக டிவிடெண்ட் 20 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். இப்போ அப்படி கிடையாது, 20 ரூபாய் அடுத்த வருஷம் வந்து 20 ரூபாய் இருக்காது, அதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. வேர் திஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கார்டன், அதனால இது பேர் கார்டன் க்ரோத் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்ன ஃபார்முலா வருது, KE is equal to D1 dividend by the end of first year for the investment made at 0th period. And not only this, you are getting an additional growth also. அது G நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இந்த ஃபார்முலா எப்படி வருது, டெரிவேஷன்ஸ் எல்லாமே டைம் ஆஃப் மணி சாப்டரில் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பர்பஸ். பட் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆஸ் யூஆர் பீங் த ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ABC Limited plans to issue 1 lakh new equity shares of at least 10 each. The flotation cost are expected to be 5%. அப்போ face value 10, flotation cost 50 paise, 55% na 9 rupees 50 paise is the issue price. Otherwise price at 0th period. The company pays a dividend of 1 per share and growth rate in dividend is expected at 5%. இது வரைக்கும் இருக்கிறது முதல் பார்க்கலாம். ஸோ டிவிடெண்ட் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் 1%. எப்போ கொடுத்துருக்குறாங்க, ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சொல்லலை, டிவிடெண்ட் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த கம்பெனி வருஷம் வருஷம் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்காண்டி ஒரு 5% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. தென் ஹியர் த ஆன்சர் பீங் டிவிடெண்ட் பீங் 1 rupee divided by P0 being 9.5, G being 5%. எவ்வளோ, 9 divided by 1 by 9.5%.
Yeah, 15.53. 15.53%. போட்டால் எல்லா இடத்துலையுமே பர்சன்டேஜ் போட்டுக்கலாம், பர்சன்டேஜ் கடைசியாக போட்டுக்கலாம், அப்படியும் பண்ணலாம். செகண்ட் காம்பனன்ட், compute the cost of new equity share. அது போட்டாச்சு. If the current market price is 15, compute the cost of existing equity share. கரண்ட்டாக இப்போ புதுசாக இஷ்யூ பண்ணால் இது ஓகே, மார்க்கெட்டில் ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கே, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்ரோச். இது வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ். 1 ரூபி உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது? 15 rupees plus G. P0 is now replaced with 15 rather than 9.5. Then the ultimate value being 11.67%. 11.67%. Is that clear? Now let's move on to the next one. Dividend growth பார்த்தோம். இப்போ earnings base பண்ணி பார்க்க போகிறோம். earningsங்கிறது not only the amount distributed and also retained earnings will also be forming part. Okay. Earnings yield approach. XYZ Limited is planning for an expenditure of ₹120 lakhs for its expansion program. The number of existing equity shares being 20 lakhs and then the market value of the equity shares being 60. It has net earnings of ₹180 lakhs. So earnings after tax வந்து எவ்வளோ இருக்கு? 180 lakhs இருக்கு. Compute the cost of existing shares and cost of new equity shares equity capital assuming that the new share will be issued at ₹52 and the cost of new issue being ₹2. முதல் existing பண்ணிக்கலாம், இது அப்புறமேட்டு போட்டுக்கலாம். This we can work out separately. Eat 180 lakhs. Number of shares வந்து எத்தனை இருக்குன்றாங்க? Number of shares 20 lakh shares இருக்கு. அப்போ 20 lakh ஷேர்ஸுக்கு 180 அப்படி சொன்னாக்க ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்குது? EPS. In short, we can name this being earnings. I think 6 rupees, am I right? 9 rupees, okay, 9 rupees. Now, KE under earnings yield ratio வரும்போது earnings per share by the end of first year, price at the 0th period. ஒரு ஷேருக்கு எனக்கு 9 rupees கிடைக்குது and அதோடைய current market value எவ்வளோ இருக்குது? 60 இருக்கு. அப்போ what is the rate of return you are getting? 15%. இது existing share. Suppose if you go for new equity shares, என்ன ஆகுது? Issue price being 52 and flotation cost is there, which is 2 rupees. Appa you will be getting net profits of only 50 rupees. இப்போ இதை அப்ளை பண்ணுங்க. earnings வந்து 9 rupees சேஞ்ச் ஆக போகிறதில்ல,
புதுசாக இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது கம்பெனிக்கு எவ்வளோ கலெக்ஷன் வருது 50 rupees. கம்பெனிஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 52 ரூபாய்க்கு நம்ம இஷ்யூ பண்ணாலும் நமக்கு 50 ரூபா தான் கிடைக்குது. ஸோ 50 ரூபாய்க்கு 9 ரூபா நமக்கு செலவு பண்ணுற மாதிரி வருது. அப்போ த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் பீயிங் 18%. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் பீயிங் 18%. Now let's move on to the next one. Realized yield approach. Okay. Realized yield approach. So, என்னென்ன ஃபார்மேட்ஸ் பார்த்தோம். So we have completed almost all these things. இது முடிச்சாச்சு, இதை முடிச்சாச்சு, இதை முடிச்சாச்சு. இது ஒரு வேரியன்ட் தான். ஜி வந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ ரியலைஸ்ட் ஈல்டு அப்ரோச் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் கிடையாது. கடந்த ஆண்டுகளில் 1000 ரூபா போட்டிங்க, இன்றைக்கி வந்து 1200 மாறி போச்சு அப்படிம்பாங்க. அப்போ வாட் இஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கால்குலேட் பண்ணோம். ஐஆர்ஆர் ஸ்டேலில் இருக்கும். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேலில் தான் இருக்கும். இது தனியாக ஒரு மாடல் கிடையாது. ஓகே. Now SSA purchased a share of SBB Limited for ₹100. He received dividend for a period of 4 years at the rate of 10%. கடந்த 4 ஆண்டுகளாகவே 10% டிவிடெண்ட் கிடச்சிருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் 4th year he sold the shares for 110. இப்போ ஆஸ் அன் இன்வெஸ்டரோட ஆங்கிள் அப்படி பாருங்களேன். இந்த மாதிரி 0 1 2 3 4 நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கிறீங்க. ஓகே. அந்த ஷேருக்கு வருஷம் வருஷம் உங்களுக்கு 10 ரூபா டிவிடெண்ட் கிடச்சிட்டே வந்திருக்கு. அதே இல்லாமல் 4 வருஷம் முடிவில் இதை வித்துட்டீங்க. என்ன ரேட்டுக்கு? 110 ரூபாய்க்கு. யூ ஆர் ரெக்வைர்ட் டு கம்ப்ளீட் த கேஇ. அப்போ இது இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இது கிடைக்குதுன்னா 100 வில் பி யுவர் அவுட்ஃப்ளோ, பேலன்ஸ் ஆர் யுவர் இன்ஃப்ளோ. அப்போ ஐஆர்ஆர் மாதிரி நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ வாட் குட் பி த ஹிடன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஹிடன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னா, நார்மலாக 10% தானே. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஹிடன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இதில் போட்டோம் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. கேடி ஆஸ் வெல் அஸ் கேபி போட்டோம் இல்லையா. ரெடிமபிளாக இருந்தால் அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணால் உங்களோட கெஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் எனியோ ஹிடன் மீன்ஸ் ஐஆர்ஆர் மாடலில் போட சொல்லியிருக்கிறாங்க. வில் சி தட் கம்ப்யூட் த கேஇ ஆஸ் பர் த ரியலைஸ்ட் ஈல்ட் அப்ரோச். இப்போ நீங்கள் கேபி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அதே ஃபார்முலா போடுங்க. இங்கே கேபிக்கு எப்படி போடுவீங்க ஃபார்முலா? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் plus redeemable price minus net profits by life divided by redeemable price plus net profits by 2 போடுவீங்க இல்லையா. அதை அப்படியே இங்கே மாற்றிடுங்க. கேஇ வரும்போது ஈக்விட்டி டிவிடெண்ட் ஆர் சிம்பிளி டிவிடெண்ட் ப்ளஸ் ரெடிமபிள் ப்ரைஸ் மைனஸ் இன்னைக்கு நெட் ப்ராஃபிட்ஸு டிவைடட் பை லைஃபு ஹோல் டிவைடட் பை ஆர்பி ப்ளஸ் என்பி பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ டிவிடெண்ட் வந்து 10 rupees. டிவிடெண்ட் வந்து 10 rupees இங்கே போடுறேன். கேஇ இஸ் ஈக்குவல் டு 10 rupees. ரெடிமபிள் ப்ரைஸ் வந்து 110 உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். இன்றைக்கி அதோட வேல்யூ 100 rupees. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒரு 4 years வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாறுது.
இன்வெஸ்டர்ஸோட ஆங்கிளில் 10 ரூபா கிடைக்கிறதும் இல்லாமல் இன்னைக்கு 100 ரூபா போட்டால் 110 ரூபா கிடைக்குது, அது ஒரு 10 ரூபா எக்ஸஸாக கிடைக்குது ஒரு 4 இயர்ஸ் பீரியட்னா அது ஒரு 2 ரூபா வருஷத்துக்கு கிடைச்ச மாதிரி அர்த்தம். ஹோல் டிவைடட் பை 110 + 100 டிவைடட் பை 2. அப்போ நியூமரேட்டரில் 12.5, டினாமினேட்டரில் 105. இன் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 11.9%. ரைட். இது இந்த மாதிரி போடுறது ஓகே, இது நார்மல். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரியலைஸ்டு ஈல்டு அப்ரோச்சில் போடுங்க, அதாவது ஐஆர்ஆர் மாடலில் போட்டு பார்க்கலாம். இதை we can work out this under ஐஆர்ஆர் மாடல். இப்போ இந்த ஐஆர்ஆர் மாடல் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி வருது? ஐஆர்ஆர் மாடல் வரும்போது நமக்கு 11.9 தெரிஞ்சிச்சு. அப்போ அவர் ரெக்வயர்ட் ஆன்சர் ஷுட் பி வேர் எனிவேர் பிட்வீன் 10 to 12 இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 12% போட்டுக்கிறேன். 12%. If the I being 12%, how will you get? Okay. So 10 rupees into anti-factor for rate of interest into n number of years. n number of years na 4 years plus nth period la 110 கிடைக்குது, அதுக்கு வந்து p factor போடணும் at the ith rate for 4th year minus cash outflow less பண்ணா இது 0 வரணும். cash outflow அப்படிங்கிறது நமக்கு 100 rupees நமக்கு தெரியும். it should be 0 இருக்கும். it should be 0 இருக்கணும். let me start with the 12%. let me start with 12%. if I is equal to 12% இருந்தா எவ்வளவு வரும்? 10 into anti factor for 12% for 4 years எவ்வளவு வருதுங்க? 3.04. okay. Then plus 110 into p factor for 12% for the 4th year எவ்வளவு வருது? 0.635 minus 100 போட்டா என்ன நம்பர் வருது பாருங்க? 110 into 0.635 plus 30.4 minus 100. I think you get a positive value 0.25. 0.25 positive value வருது. அப்போ நெகட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமா? யூ பெட்டர் ரைஸ் ஃபர்தர். 12 பதில் 13% நீங்கள் போகலாம். யூ கேன் கோ டு 13%. Okay, now we'll go for 13%. சொல்லுங்க, 10 into 13% ஓட ஆன்டி ஃபேக்டர் என்ன? 2.97 and PV ஃபேக்டர் என்ன? 613 minus 100. இப்போ என்ன வேல்யூ வருது? minus 2.87. அப்போ our required number should be anywhere between 12 to 13 இருக்கணும். இதுக்கு நடுவில் இருக்கணும். அதாவது இங்கே நான் போடுறேன், when it is 12% you have
0.25. When you are raising it for 13%, this value being minus 2.87. Minus 2.87. Right. அப்போ 1%. இங்கே ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுங்க? 3.12 3.12. 1% சேஞ்ச் பண்ணதுனால 3.12 சேஞ்ச் ஆகுது. பட் நான் எவ்வளோ சேஞ்ச் கரெக்ட் தானே? நான் எவ்வளோ சேஞ்ச் பண்ணி ஆகணும்? I have to make it 0. 0 ஆக்கணும்னா 0.25 சேஞ்ச் பண்ணால் போதும். From the lower number you can proceed. So KE is equal to 12% plus 0.25 divided by 3.12 in percentage. What is the value you are getting? 12.08%. 12.08% will be your answer. Is that clear? We'll move on to the CAPM approach, CAPM model approach. So KE உடைய last variant இப்போ பார்க்குறோம். CAPM. Is that okay? CAPM. Capital asset pricing model. இதில் ஃபார்முலா என்னன்னா KE is equal to RF, risk free rate of return. எந்த ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா பேங்க்ல போட்டால் சேஃபராக எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஒரு அமௌண்ட் வரும்ல அந்த அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ பேங்க்ல போட்டால் 8% வரும், இல்லை 7% வரும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அவங்க கொண்டு வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா சார் ஷேர் ரிஸ்கியர் சார், அதனால் நான் வந்து பேங்க்ல எதிர்பார்க்க அந்த ரிட்டர்ன் எதிர்பார்க்க மாட்டேன், கொஞ்சம் ஜாஸ்தி எதிர்பார்ப்பேன். அப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிஸ்க் இருக்குங்களா, அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்களே, அது பேர் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் சொல்லுவாங்க. அது என்னென்னா RM மைனஸ் RF, ரிட்டர்ன் இன் த மார்க்கெட் மைனஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் த பேங்க். இது பேர் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் பேங்க்ல போடாமல் ஏன் மார்க்கெட்டில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். As I am investing in the market, I am getting some extra benefit. And the extra benefit now I am tempted to invest in market rather than in stock in the bank. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடைக்குதோ அது வந்து உங்களை தூண்டுது இல்லையா, அது பேர் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். ஸ்டாக் மார்க்கெட் என்ன அர்த்தம்? எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, எல்லா ஷேர்ஸும் சேர்த்து தான் ஸ்டாக் மார்க்கெட். பட் ஐ எம் நாட் இன்வெஸ்டிங் இன் ஆல் த ஷேர்ஸ். ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் பர்டிகுலர் ஷேர். தட் பர்டிகுலர் ஷேர் மே பி ரிஸ்கியர் தென் த மார்க்கெட் ஆர் லெஸ் ரிஸ்கியர் தென் த மார்க்கெட். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஷேரோட ரிஸ்கினஸ் வித் மார்க்கெட் என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்ணோம்னா அது பேர் பீட்டா. அது பேர் பீட்டா. ஸோ அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பீட்டா டைம்ஸ் ஆஃப் திஸ், அதான் பீட்டான்னு யூஸ் பண்ணுறாங்க. RF plus beta into RM minus RF. This is market risk premium. Okay. And this is risk of a security with respect to market. Market உடைய ரிஸ்க்குக்கும் இதுக்கு உள்ள லிங்கை பீட்டான்னு சொல்லுவாங்க. RF அப்படிங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரிஸ்க்குன்னு சொன்னாலே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்கலன்னா அதுதான் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று சிஸ்டமேட்டிக், அனதர் ஒன் இஸ் அன்சிஸ்டமேட்டிக். ஓகே, சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது வேறு வழி இல்லை, எக்கனாமியே டவுன் ஆகும். கோவிட் டயத்தில் எல்லா எக்கனாமியும் டவுன், திரும்ப ஒரு பீரியடில் ஃபுல்லாக பூம், திரும்ப இப்போ பார்த்தா கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்றாங்க. மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இட் இஸ் நாட் கம்பெனி ஸ்பெசிஃபிக், இட்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் ரிலேட்டட். அது வந்து என்னது? மேக்ரோ எக்கனாமிக் ஆர் மார்க்கெட் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக்
அதில் போய் நீங்கள் ஒன்றும் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. அதில் போய் நீங்கள் ஒன்றும் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. மார்க்கெட்டே டவுன்னா நீங்கள் எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? எதுலையுமே பணம் கிடையாது, ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ஃபேஸ் தட், வேறு வழி இல்லை. ஆனால் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டிக்கு சம்மந்தப்பட்டது. கம்பெனி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் அப்படிங்கிறத அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும். இப்போ நீங்கள் வந்து காஃபி டீ சேல் பண்ணுறதுக்கு ஒரு டீ ஷாப் ஒன்று வைக்கிறீங்க. இந்த டீ ஷாப் வைக்கும்போது யுவர் பிஸ்னஸ் வில் பி பீக் டியூரிங் தி வின்டர் சீசன். ஹாட் சம்மரில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தென் இஃப் யூ ஹேவ் த கூல் ட்ரிங்க் ஷாப், வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் சம்மர் you get more profit but less profit here. During winter, coffee and tea will be giving more revenue, this will be less revenue. அது ஒன்றும் கிடையாது. ஓகே, அது வந்து அந்த மார்க்கெட் சினாரியோ வச்செல்லாம் கிடையாது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் கிடையாது. அது இந்த கம்பெனியை பொறுத்து. நீங்கள் காஃபி டீ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்வேஸ் யூ வில் பி ஃபேஸிங் எ டவுன் ட்ரெண்ட் டியூரிங் த வின்டர். அதே சமயத்தில் இஃப் யூ ஆர் facing having the cold drinks shops, then you will be very happy in summer, and winter it will not be. ஏதோ ஒரு பீரியடில் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்கே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம்? யூ கேன் ஹேவ் போத் ஷாப்ஸ், காஃபி டீ சைட்லேயே கூல் ட்ரிங்க்ஸும் வச்சுக்க. அப்போ சம்மரில் ஏதோ ஒன்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிடும், வின்டரில் ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணிவிடும், யூ வில் பி ஹேவிங் மோர் ப்ராஃபிட். ஸோ இது வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலாம். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். டைவர்சிஃபைபிள். சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சாப்டர் நடத்தும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சிஸ்டமேட்டிக் சிஏபிஎம் மாடல் பற்றி. பட் அது சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த சிஏபிஎம் மாடலில் இந்த சிஸ்டமேட்டிக் அன்சிஸ்டமேட்டிக்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீச் பண்ணியிருக்கிற. போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துருப்போம். அதில் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஸ்க் ஆஃப் போர்ட்ஃபோலியோலாம் டீச் பண்ணியிருக்கிறேன். இந்த ரிஸ்க் ஆஃப் போர்ட்ஃபோலியோ நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா பேஸ்ட் அந்த correlation coefficient. If the correlation coefficient is -1 அப்படின்னு சொன்னாக்கா பர்ஃபெக்ட்லி கார்லேட்டட். அந்த மாதிரி ரெண்டு கம்பெனி சேர்த்திங்கன்னா உங்களோட ரிஸ்க்கை நியூட்ரலைஸ் பண்ணி ப்ராஃபிட் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் சிஏல அது ஃபைனலில் இருக்குது, சிஎம்ஏலேயும் ஃபைனலில் இருக்குது. சிஎம்ஏ மட்டும் இன்டரில் ஒரே ஒரு கண்டென்ட்டாக இதை சேர்த்துருக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் நாட் required for the inter level. You will be now able to understand the two types of risk. One is systematic, another one is unsystematic risk. சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ஆர் மார்க்கெட் ரிஸ்க். அதை வந்து என்னால் டைவர்சிஃபை பண்ண முடியாது. ஆனால் இன் கேஸ் ஆஃப் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு அதே நேரத்தில் இன்னொரு இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ண முடியாது. அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இதை அஃபெக்ட் பண்ணும்போது அதில் சம்பாதிச்சிக்கலாம், அதை அஃபெக்ட் ஆகும்போது இதிலிருந்து சம்பாதிச்சிக்கலாம். தட் பெனிஃபிட் வில் பி என்ஜாய். ஸோ அது கண்டுபிடிச்சதான் இந்த ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு RF plus beta into RM minus RF. So in this illustration, calculate the cost of equity capital of SSA Limited whose risk-free rate of return being 10%. RF வந்து 10%. Firm's beta being 1.25. Return on market portfolio equals to 16%. Market RM வந்து 16%, RF வந்து 10%. சில சமயம் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிடுவாங்கன்னா வேணுன்ட்டு 6% மார்க்கெட் ரிஸ்க் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மார்க்கெட் ரிஸ்க் ரிட்டர்ன் 6% சொல்லிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும்? 6% எடுத்துக்கணும். அங்கே போய்ட்டு மைனஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவனே மைனஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் ரிஸ்க் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஆல்ரெடி த RF இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் RM. ஓகே, உங்களுக்கு RM கொடுத்துருக்கானா RF கொடுத்துருக்கானா அதை பார்த்து நீங்கள் எடுங்க. தென் வாட் இஸ் த ஃபைனல் வேல்யூ ஹியர்? KE. I think the KE in this case being 17.5%. 17.5%. So cost of retained earnings அது மட்டும் இன்னும் முடியல. அதுவும் cost of overall capital we will continue in the next class. I hope most of the logics are over here. இது கிளியர் ஆயிடுச்சுன்னா காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். KR வந்து ஒரு சின்ன வேரியண்ட்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், ரைட்?